வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நம்ம சூப்பரான மண் சட்டியில் ஒரு புளிக்குழம்பு செய்ய போகிறோம். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், கிட்டத்தட்ட 15 சின்ன வெங்காயம் ரெண்டாக வெட்டிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய தக்காளி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அதையும் சேர்த்து இந்த வெங்காயத்தோடு நல்லா கலந்துருங்க. கலந்ததுக்கப்புறமா 2 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அதை இப்போ இதை நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கோங்க. அடுப்பு மிதமான தீயில வச்சுக்கோங்க. வெங்காயம் கலர் மாறணும், கருகக்கூடாது. இப்போ துருவன தேங்காய் 1/4 மூடி அளவு அதையும் சேர்த்து இந்த அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அந்த ஹீட்டில் இந்த தேங்காவை போட்டு லைட்டாக பரட்டி விட்டுருங்க. பரட்டினதுக்கப்புறமா அது அப்படியே இருக்கட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மண் சட்டியில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம வெங்காயம் வணக்கையிலேயே நம்ம நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கோம். நல்லெண்ணெய் சேர்த்த மாதிரி இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுற ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதும் கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிடட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் அளவு வெந்தயம், 2 காஞ்ச மிளகா கிள்ளிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. வெந்தயம் நிறைய போடக்கூடாது, ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா உரித்தது ஒரு கைப்பிடி அளவு, முழுசாக உள்ள சின்ன சைஸில் இருக்க சின்ன வெங்காயம் நல்லா தோல் உரிச்சிட்டு கழுவி சுத்தம் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. உள்ளே சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா கலந்து விட்டுருங்க. 5 பல் பூண்டு பொடிசாக கட் பண்ணிட்டு அதுவும் உள்ளே சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பொடிசாக கட் பண்ணி சேர்த்தா பிடிக்கும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வெங்காயம் போல் சின்ன சைஸில் பூண்டு இருக்கும் இல்லைங்களா, அதை உரிச்சிட்டு அரை கைப்பிடி அளவு முழுசாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு தக்காளி குட்டியாக கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. அதையும் இப்போ அதை நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், நல்லா கலந்தாச்சு. அதுக்கப்புறம் மற்ற பொருட்கள் ஒன்றா நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள், புளி குழம்பு தூள் இருக்குது இல்லைங்களா, அது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 3 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட புளிக்குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை, சாம்பார் தூள் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா தனி மிளகாய்த்தூள் 2 ஸ்பூனு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூனு, இல்லைன்னா 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. சாம்பார் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, அப்போ நல்லா டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. கத்திரிக்காய் சின்ன சைஸு, அதனால் நான் 5 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன், 2 முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு குட்டியாக கட் பண்ணிட்டு அதுவும் உள்ளே சேர்த்துட்டு இந்த மிளகாத்தூளோட நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டிங்க அப்படின்னா தான் அந்த மிளகாத்தூளோட வாசனைலாம் போயிட்டு கத்திரிக்காய் முருங்கைக்காய் எண்ணெயில் பரட்டின மாதிரி நல்லாயிருக்கும். நீங்கள் காய் எதுவுமே என்ன பண்ணுறது, என்ன காய் போட்டு எப்படி குழம்பு செய்கிறது அப்படின்னு யோசிக்க வேண்டாம். இந்த புளிக்குழம்பு செய்கிறது அதுவும் மண் சட்டியில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா வழக்கத்தை விட டேஸ்ட் ரொம்ப கூடுதலாக இருக்கும். நீங்கள் புளிக்குழம்பு செய்கிறதுல பயங்கர எக்ஸ்பர்ட் அப்படின்னா இந்த போல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது மண் சட்டியில் செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட குழம்பு மனம் சுவை கூடுதலாயிரும். உங்கள் வீட்டில் எல்லாருமே உங்களை ரொம்ப பாராட்டுவாங்க. இந்த போல் சுவையான குழம்பு செஞ்சுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுவாங்க. இந்த போல் காய் நல்லா வேகணும். மிளகாத்தூளோடு நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றி காய் நல்லா மூடி போட்டு வேக வைங்க. ஒரு அரை பதம் வெந்ததுக்கப்புறமா மற்ற பொருட்கள் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம். நல்லா இப்போது காய் நல்லா வெந்துருச்சு. நீங்கள் மூடி போட்டு அப்படியே வச்சிடாதீங்க. மண் சட்டினா டக்குன்னு உங்களுக்கு அடி பிடிச்சிக்கும். அதனால் அப்பப்போ எடுத்து கிளறி விடுங்க. அரை பதத்துக்கு கொஞ்சம் அதிகமாக வெந்த உடனே புளி கொஞ்சம் நெல்லிக்காய் சைஸ் அளவு, பெரிய நெல்லிக்காய் இருக்கும் இல்லைங்க, அந்த சைஸ் அளவு புளி எடுத்து திக்காக கரைச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. நம்ம தக்காளி வெங்காயம் தேங்காய் இதெல்லாம் வணக்கணும் இல்லைங்களா, அந்த இதை அரைச்சிட்டு நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட கிராமத்து டைப்பில் வீடே மணக்கிற அளவு மண் சட்டி புளிக்குழம்பு சூப்பராக தயாராகிருச்சு. இதே போல் நீங்கள் மண் சட்டியில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லோரும் ரொம்ப விரும்பி கேட்பாங்க. உங்களுக்கு மதியம் செஞ்ச அளவு எப்பயும் செய்கிற அளவு குழம்பு செஞ்சிங்க அப்படின்னா பத்தவே பத்தாது. இன்னும் கொஞ்சம் சாப்பாடு இன்னும் கொஞ்சம் குழம்பு வேணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.